வணக்கம். இன்று உங்களை சந்திக்க மீண்டும் வந்துவிட்டேன். இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாமா? என்ன தான் சொல்லுங்க மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சிலது எங்களுக்கு பிடிக்குது, சிலது எங்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் உங்களுக்காக தான் நாங்கள் இதை பார்க்குறோன்னு சொல்லக்கூடிய மக்கள் பல பேர் இருக்கீங்க இல்லையா? சில பேர் சரி இந்த அம்மா என்ன தான் சொல்லுது பார்ப்போமே அப்படின்னு எனக்கு சோதனை வைப்பவர்களும் இருக்கிறார்கள். எப்படியா இருந்தாலும் இதனை காணக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியினை முதலில் நான் உரித்தாக்குகிறேன். நல்லதுக்கோ கெட்டதுக்கோ இதை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது இல்லையா? அதுவே பெரிய விஷயம். அதற்காக இந்த நன்றி. இப்போ குரலுக்கு போகலாம். அருள் வெகி ஆற்றின் கண் நில்லான் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும். அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும். அருள் வேண்டி. அருள் என்றால் என்ன? மற்ற சிறந்த ஆற்றல்கள் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று நல்ல செயல்களையும் ஒழுக்கமான குணங்களையும் பெற்று வாழ்ந்து வரக்கூடிய ஒருவன் செல்வம் வேண்டும் என விரும்பி பிறருடைய பொருளை கவர்ந்தால் அது அவனுக்கு என்னத்தை கொடுக்கும்? புகழை கொடுக்காது. அனைத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிடும், கெட்டு போகும். அருள் வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து பெருமக்களும் மிகச்சிறந்த ஒழுக்க பண்புகளை நிச்சயமாக கடைபிடிப்பார்கள் இல்லையா? அவங்க உண்மை பேசுவாங்க, நடுநிலைமை தவறாமல் இருப்பார்கள், இனியவே கூறுவார்கள், கோபத்தை விட்டொழித்திருப்பார்கள், பொறுமையாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எப்பயாவது ஒரு காலத்தில் அருள் விரும்பி நல்ல வழியில் செல்லக்கூடிய ஒருவர் மிகுந்த பொருட்செல்வம் வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிறருடைய பொருளை கவர்ந்தால் அது அவர்களுக்கு கேடு விளைவித்துவிடும். இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பங்காளிங்கள் இருக்காங்கல்ல, நிலத்தகராறு, இடத்தகராறு, இதெல்லாம் அதில் தான் வரும். அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட பிறந்தவனாகவே இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, குழியை தோண்டி புதைச்சி போடாண்டுருவானுங்க. அந்த மாதிரி செய்யாது. அவன் எவ்வளோ பெரிய சிறந்த மனிதனாக இருந்தாலும் இந்த செல்வம் என்று வரக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும் தன்னிலை மறந்து அவன் சகோதரனாகவே இருந்தாலும் என்ன பண்ணிவிடுவாங்க, அவனை ஏமாற்றி அந்த பணத்தில் பிடுங்க தான் பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதனை இந்த குறள் அழகாக கூறுகிறது. அருள் வெகி ஆற்றின் கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழக்கெடும். பொல்லாத சூழ்தல்னு என்ன? நம்மளை சுற்றி கெடுதல் மட்டுமே இருக்குமா. வாங்கிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், பரவாயில்ல அவனை ஏமாற்றிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடவுள் என்று ஒருவன் இருக்கும் வரை அந்த இயற்கையானது உன்னை தண்டித்துவிடும். ஆகையினால் நீ எதால் சூழப்படுவாய்? கேடுகளால் சூழப்படுவாய் என்று இந்த திருக்குறள் உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. இதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி உங்களின் வாழ்க்கையில் நடப்பீர்கள் என்று நம்பும் உங்களுள் ஒருத்தி மணிமேகலை விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த குறளில் மீண்டும் சந்திக்கலாம்.